முதலமைச்சர் ஜெயலலிதா பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்கும் போது முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகளில் காவிரி நதிநீர் பிரச்சினையும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த சந்திப்பின் போது டெல்டா மாவட்ட விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காக்கும் திட்டங்களை பிரதமரிடம் தமிழக முதலமைச்சர் முன்வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களின் பாசனத்திற்காக மேட்டூர் அணை திறக்கப்படாததால் 5ஆம் ஆண்டாக சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளது. முப்போக சாகுபடி பொய்த்து போய் 2 போக சாகுபடியில் ஈடுபட்டு வந்த விவசாயிகள் கடந்த சில ஆண்டுகளாக ஒரு போக சாகுபடி செய்வதே குதிரை கொம்பாகிவிட்டதாக கூறுகின்றனர். ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையை திறக்கும் வகையில் காவிரியில் இருந்து தண்ணீர் பெற ஆவண செய்ய வேண்டும் என முதலமைச்சருக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காவிரியிலிருந்து ஜனவரி மாதம் தொடங்கி மாதம் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை உறுதிப்படுத்துவது என்பது முக்கியமானது. கூட்டுறவு வங்கிகள் மட்டுமின்றி பொதுத்துறை வங்கிகளில் விவசாயிகள் பெற்றுள்ள கடன்களையும் தள்ளுபடி செய்ய மத்திய அரசை முதலமைச்சர் வலியுறுத்த வேண்டும் என்பது டெல்டா விவசாயிகளின் எதிர்பார்ப்பு. விவசாயிகள் இன்றைக்கு பாதிக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய கடன் என்பது தனியார் கடன் தான். எனவே தனியார் இடத்தில் பெற்றிருக்கக்கூடிய தனியார் நிதி நிறுவனங்களின் மூலமாக விவசாயிகள் பெற்றிருக்கக்கூடிய கடனை அரசாங்கமே அந்த நிதி நிறுவனங்களுக்கு பைசல் பண்ணக்கூடிய வகையில் உருப்படியான ஒரு சிறப்பு திட்டத்தை ஏற்படுத்தி தருவதற்கான வகையில் மத்திய அரசாங்கத்திடம் மாநில அரசாங்கம் வற்புறுத்த வேண்டும். கர்நாடகாவிடமிருந்து காவிரி நீரை உரிய நேரத்தில் பெற காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கவும், காவிரி ஒழுங்காற்று குழு அமைக்கவும் பிரதமரை வலியுறுத்த விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நடுவர் மன்ற தீர்ப்புப்படி உடனடியாக கண்காணிப்பு குழுவையும் ஒழுங்காற்று குழுவையும் உடனே அமைக்கணும்னு நாங்கள் பிரதமர்கிட்ட முதலமைச்சர் கேட்டுக்கணும்னு கேட்டுக்கிறோம். தமிழகத்தில் உள்ள நீர்நிலைகளை தூர்வாரி பராமரிக்காததால் தான் பாசனத்திற்கு அண்டை மாநிலங்களை நாட வேண்டியிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த நிலையை மாற்ற நீர்நிலைகளை தூர்வார மத்திய அரசிடம் சிறப்பு நிதி பெறவும் முதலமைச்சருக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 36,000க்கும் மேற்பட்ட ஏரிகள் இங்கு புனரமைக்கப்படணும். அதுக்கு சிறப்பு நிதியை மத்திய அரசுகிட்ட தமிழக அரசு கோரணும். தண்ணீருக்காக அண்டை மாநிலங்களுடன் நீடித்து வரும் பிரச்சனைகளுக்கு முதலமைச்சரின் டெல்லி பயணத்திற்கு பிறகு தீர்வு காணப்படும் என டெல்டா மாவட்ட விவசாயிகள் நம்பிக்கை தெரிவிக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.